அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லாவரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. உலா மக்களே, அறிவான அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, நமது பிள்ளை பெருமான் அருளிய திருவட்பாவிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்கள் எப்படி நடந்தன என்பதை இதுவரையில் பார்த்திருக்கிறோம். அதாவது எபிசோடு 317, பதிவு 317 பதிகங்களில் வல்லற்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்கவுற்று, ஒரு தாயின் வழியாக வருவிக்கவுற்று, ஒவ்வொரு ஆண்டுகளிலும் ஒவ்வொரு 8 ஆண்டுகளிலும் எப்படி அருட்பெருஞ்சோதியுடைய திருவிளையாடல் நடந்தது என்பதை 1ஆம் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது வல்லற்பமானவர்கள் தர்மசாலையில் இருக்கின்ற வரை, அதாவது இந்த பூலோகத்திற்கு வருவிக்கவுற்று 48 ஆண்டுகள் வரையிலும் நமது பிள்ளை பெருமானவர்கள் தர்மசாலையில் அமர்ந்திருந்த காலகட்டம் வரைக்கும் எப்படி திருவிளையாடல் நடந்தது என்பதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இனிமேல் தர்மசாலையிலிருந்து வல்லற்பமானவர்கள் கிளம்பி சித்திவளாகம், மேட்டுக்குப்பம் என்ற கிராமத்தில் இருந்த சித்திவளாகத்திற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் பிள்ளை பெருமானும், அதாவது தந்தையும் மகனும் எப்படி அந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் என்பதை பின்னாளில் பார்க்க போகிறோம். தர்மசாலையை விட்டு வல்லற்பமானவர்கள் மேட்டுக்குப்பம் செல்வதற்கு முன்னால் நமது பிள்ளை பெருமானவர்கள் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை முதலிலே மக்களுக்கு விளக்கி கூற வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம், சுத்த சன்மார்க்க நெறியினுடைய விளக்கம், ஆன்ம லாபம், மரணமில்லா பெருவாழ்வு, இதையெல்லாம் நாம் கூறிவிட்டு தான் சித்தி வளாகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் இன்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய வல்லற்பமானவர்கள் தந்தையின் கட்டளைப்படி உலக மக்களுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எப்படி விளக்கமாக கூறியிருக்கிறார்கள், எப்படி அருளியிருக்கிறார்கள் என்பதை இன்றையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இறைவனுடைய திருவிளையாடல் இன்னும் பாக்கி இருக்குது. இதெல்லாம் முடித்த பிறகு சித்திவளாகம் போகும்போது மறுபடியும் அங்கே இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி நடந்தது என்பதை பார்க்க போகிறோம். இதற்கிடையில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது கடவுளின் வழிபாடு தான். ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் கடவுளின் வழிபாடு என்று கூறியிருக்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது 7 பிரிவுகளிலே நமக்கு பிள்ளை பெருமானவர்கள் அருளியிருக்கிறார்கள். அதன்படி நாம் பார்க்க போகிறோம். பசி, கொலை, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், இந்த 7 பிரிவுகளில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பிள்ளை பெருமானவர்கள் அருளப்பட்டது. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் திருவட்பா பாடல்களின் மூலமாகவும் உரைநிலை பகுதியிலே வல்லற்பமானவர்கள் எப்படி அருளியிருக்கிறார்கள் என்பதையும் சுருக்கமாக எடுத்து மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியது இந்த வள்ளலார் ஊழியனுடைய கடமை. அந்த பணியை நாம் செய்யப்போகிறோம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஏற்கனவே கூறியது போல ஜீவகாருண்ய ஒழுக்கமே தான் கடவுளின் வழிபாடு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் மோட்ச வீட்டின் திறவுகோல். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் இந்த 7 பிரிவுகளிலே எப்படி வல்லற்பமான அருளியல் என்பதை தான் இன்றைய முதல் பார்க்க போகிறோம். முதலிலே பசி. பசி என்ற நிலையில் இருக்கும்போது எப்படியெல்லாம் அந்த பசியினுடைய கொடுமை, அந்த பசியினுடைய அவஸ்தைகள் எப்படியெல்லாம் நடந்தால் ஒரு ஜீவன் எப்படி கஷ்டப்படுவான் என்பதை தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது சுத்த சன்மார்க்கத்தின் ஒரு தலையாய கோட்பாடு. சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டுதான் ஜீவகாருண்யத்தை வழிநடத்த வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டுதான் ஜீவகாருண்யத்தை வழிநடத்தும் போது அங்கே ஒழுக்கம் உருவாகிறது. ஜீவகாருண்யம் என்று கூறாமல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று கூறியிருப்பார் வல்லற்பமானவர்கள். இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது அன்னதானம் செய்வது அது ஜீவகாருண்யம். அது பசியோடு வருகின்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதல்ல. அன்னதானம் என்பதற்கும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கின்ற பசியை தீர்ப்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு. அன்னதானம் என்பது சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் கூறப்பட்ட கோவில்களிலே அன்னதானம் செய்வது. விழாக்காலங்களிலும் சரி, இல்லை அந்த மதத்தை சேர்ந்தவர்கள், மதங்களை சேர்ந்தவர்கள், மார்க்கங்களை சேர்ந்தவர்கள் தங்கள் விண்ணப்பம் நிறைவேண்டும் என்பதற்காக செய்வார்கள்.
நல்லா கவனிச்சுட்டே வரணும் நீங்கள். இது பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஒரு அற்புதமான விளக்கங்கள். அதாவது அன்னதானம் என்பதற்கும் ஜீவகாருண்யம் என்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஏற்கனவே நான் கூறியது போல் அன்னதானம் என்பது சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் கூறப்பட்ட ஆலயங்களில் அன்னதானம் செய்வார்கள். அது தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இல்லை விண்ணப்பங்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறியதற்காகவும் அன்னதானம் செய்வார்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டே வரணும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது பசியோடு வாடுகின்ற ஜீவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வார். ஊனமுற்றவர்கள் கூட இப்போ நம்ம சொல்லக்கூடாது. செவிடர்கள், குருடர்கள், கண் பார்வை இழந்தவர்கள், காது கேட்பதை இழந்தவர்கள், இவர்களெல்லாம் பசியால் வாடுகின்றவர்களுக்கு பசியை போக்குவது ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். சைவ நிலையில் இருந்து கொண்டு ஜீவகாருண்யம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஜீவகாருண்யம் அந்த ஜீவனுக்கு பசியை போக்கிவிட்ட பிறகு சுத்த சன்மார்க்கத்துடைய நெறிகளை சொல்ல வேண்டும். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுபடி ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது சுத்த சன்மார்க்கத்தின் தலையாய கோட்பாடு. ஜீவகாருண்யம் கடவுளின், அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான சாதனம். ஏன்னா ஜீவகாருண்யம் ஒழுக்கம் தான் கடவுள் வழிபாடுன்னு சொல்கிறார் நமது பிள்ளை பெருமானவர்கள். ஆக இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஒரு முக்கியமான ஒரு சாதனம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான சாதனம். தவம் இருக்க வேண்டியதில்லை. தவம் என்பது சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் சொல்லப்பட்ட தவம் என்பது கடலுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிறது, மலைக்கினுடைய புகையில் போய் உட்காந்துக்கிறது, மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிறது, உடம்பெல்லாம் புத்து வளர்கிற வரைக்கும் உட்காந்து தியானம் பண்ணுறது, கீழே வேள்வியை வளர்த்து மேலே ஊசி பலகையை போட்டு ஒத்தக்காலில் நிற்கிறது, இறைவனை பார்க்கறதுக்கு தவம் இருக்கிறது. அதை விட தாண்டியது, அதை விட ஒப்பற்ற நிலையில் இருப்பது சுத்த சன்மார்க்கத்தின் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான சாதனம். அப்படியெல்லாம் இருந்தோம்னா, தவம் இருந்து சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் கூறப்பட்ட தவங்கள்லாம் இருந்தால் இறைவனுடைய அருளை பெற முடியாது. ஏன்னா அங்கே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்ததல்ல. அந்த தவம் என்பது சுத்த சன்மார்க்கத்தின் தவம் என்பது நோவாமல் நோன்பு இருப்பது. நோவாமல் நோன்பு என்னை போல் நோற்றவரும் தேவானின் அருளை என்னை போல் பெற்றவரும். பாடல், அருமையான பாடல். உன்னுடைய அருளை என்னை போல் பெற்றவரும் எஞ்ஞான்றும் சாகாவரம் என்னை போல் சார்ந்தவரும் யார் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்று தந்தையிடம் கேட்பார். நோவாமல் நோன்பு என்பது எந்த நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக்காமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நிலையை நினைத்து, ஆண்டவரை நினைத்து, மகாமந்திரத்தை மனதுக்குள்ளே உள்ளத்திலே உச்சரித்து கொண்டிருப்பதுதான் நோவாத நோன்பு. உடம்பை வருத்தாமல், தூங்காமல், பசியோடு இல்லாமல் அப்படியெல்லாம் இருப்பதுதான். அதான் நோவாத நோன்பு. உடம்பை வருத்தாமல் இருப்பது அது சுத்த சன்மார்க்கத்தில் தான் உண்டு. அந்த நிலையில் இருக்கும்போது ஜீவகாருண்யம் என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான சாதனம். ஜீவகாருண்யம் என்பது ஆன்மாக்களின் ஒரு விளக்கம். அது இயற்கையான விளக்கம். ஆன்மாவுடைய லாபம் என்பது நம்ம தனியாக ஒரு டாபிக் போட போகிறோம். ஆன்மாவுடைய விளக்கம், இயற்கையின் விளக்கம் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதோடு மட்டுமல்ல, இந்த ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் என்பது சுத்த சன்மார்க்க நிலையில்தான் புரியும். சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு நிலை, அதனால் ஏற்படக்கூடிய ஆன்ம லாபம், அந்த ஆன்மாக்களுடைய நிலை சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் புரியும். அதோடு மட்டுமல்ல, சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆசியையும் அருளையும் பெற்றவர்கள்தான் உயிரினங்கள் என்பது அருட்பெருஞ்சோதி அகவல்ல பிள்ளை பெருமானவர்கள் தெளிவாக கூறியிருப்பார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது திருவெட்பாவில் இருக்கின்ற விளக்கங்கள். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விளக்கங்களையும் கேள்விகளையும் பதில்களையும் உரைநடை பகுதியிலே நமக்கு அருளியிருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் விரிவாக பார்க்க போகிறோம். பசி என்ற ஒரு தலைப்பிலே அந்த விளக்கங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னால் பசியும் கொலையும் தான் பரஜீவகாருண்யம். பரஜீவகாருண்யம் என்பது பர ஆன்ம லாபம். அந்த விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான முன்னுரைகள் இது. முன்னுரைகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன?
சுத்த சன்மார்க்கத்துடைய நெறிகளில் இருந்து எப்படி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை செய்ய வேண்டும், அந்த நிலையிலிருந்து நம்ம தொடங்குகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மாக்களுடைய இயற்கை விளக்கம் என்பது சுத்த சன்மார்க்க நெறியில் இருந்தால்தான் அது தெரியும். அப்படி சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆசியையும் அருளையும் பெற்றவர்கள்தான் உயிரினங்களின் துன்பங்களையும், பசியால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும், பசியால் ஏற்படக்கூடிய ஜீவர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தேவைகளையும் புரிந்து நிவர்த்தி செய்ய முடியும். அதோடு மட்டுமல்ல, சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் இவைகளில் எக்காலத்திலும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி கூறியது இல்லை. நீங்கள் புராணங்களோடு எடுத்துக்கலாம், எந்த புராணங்கள், காவியங்கள் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உருவானது இந்த சுத்த சன்மார்க்க காலத்தில். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே பிள்ளைப்பெருமானவர்களை அருட்பெருஞ்சாண்டவர் தனது மகனை, தனது செல்வ பிள்ளையை இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்தார். அந்த நிலையை நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது எந்த சமயம் இருந்தாலும் சரி, சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் கூறப்பட்ட எல்லா நூல்களையும் நீங்கள் எடுத்தாலும் சரி, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி யாரும் கூறியதில்லை. இந்த நிலையில் இருக்கும்போது இப்போ பசியினுடைய நிலைமையை பார்க்க போகிறோம். பசியும் கொலையும் பரஜீவகாருண்யம். முதலிலே பசி, ஒரு ஜீவன்களுக்கு, உயிரினங்களுக்கு பசி வந்துவிட்டால் அதனுடைய கொடுமைகள் எப்படி இருக்கும் என்பதை நமது இறைவன் பிள்ளைப்பெருமானவர்கள் அறிவியதை பார்க்க போகிறோம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பரஜீவகாருண்யமான பசியை பற்றி முதலில் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். இது இறைவன் அருளியது. மற்ற சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் கூறியது இறைவனால் அருளப்பட்ட, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, மக்களால் பாடியதுதான் பாடல்கள். அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எங்கும் கூறியதில்லை. இது இறைவனே அருளியது என்பதுதான் ஒரு சிறப்பம்சம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பசியின் கொடுமை ஒரு ஜீவனுக்கு, இப்போ இந்த ஜீவன் என்று சொல்லும்போது உயிரினங்கள் என்று சொல்லும்போது அகவலியிலே உண்டு. ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன. ஆறுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி. ஊர்வன என்பது ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள். ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். வள்ளி, பாம்பு மற்ற அந்த ஊர் செல்லக்கூடிய பிராணிகள். அதற்கு பசி வந்தால் அதனுடைய பசியை அது போக்கிக் கொள்ள முடியும். அதனுடைய பசியை அது போக்கிக் கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்ல, ஊர்வன, பரப்பன, பறந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், பறவைகள், இப்படி பறந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் அதனுடைய பசியை அது போக்கிக் கொள்ள முடியும். உருவன என்றால் தாவரங்கள், தாவரங்களுடைய பசி, அதுக்கும் பசி உண்டு. மழை பெய்யவிட்டால் பயிர்கள் அழிந்துவிடும், வாடும். அப்போ நீர் இருந்தால்தான் அந்த பயிர்கள் தழைக்கும். அது இயற்கையின் அடிப்படையில் நடக்கிறது. ஒரு தாவரம் தானாக பசியை தேடிக்கொள்ள முடியாது. பசி என்பது அதற்கு நீர் வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தாவரம், ஒரு செடி வைக்கிறோம், தண்ணி ஊற்றலைன்னா அது வாடி வதங்கி வேறு காஞ்சி போய் அழிந்து விடும். அப்போ அதுக்கு நீர் தேவைப்படுகிறது. அப்போ அந்த நீர் தேவை இயற்கையினால் பெறக்கூடிய மழைகளினால் கூட வாழ முடியும். மழை பெய்தால் அந்த செடிகள் வளரும். மழை இல்லை, பயிர்கள் வாடுகிறது. அந்த பசியினுடைய, அந்த தாவரங்களுடைய பசியை யார் போக்குவது? அது இறைவன் செயல். வீட்டிலே பயிர்கள் செய்தால் வீட்டிலே நாம் தண்ணீர் ஊற்றி அந்த தாவரங்களை தலைக்க வைக்க முடியும். காடுகள் ஏக்கர் கணக்கில் பயிர் வச்சிருக்கோம், மழை இல்லை, பயிர்கள் வாடுது, கிணத்துல தண்ணி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அந்த பயிர்கள் வாடுவதை பார்த்து இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும். இறைவா, பயிர்கள் வாடுகின்றன, உன் கருணையினால் மழையை கொண்டு வா என்று சொன்னால் மழை பெய்து விடும். அப்போ அந்த தாவரங்கள் தழைத்து விடும். இது உருவன. அடுத்து நடப்பன, நடந்து செல்லக்கூடிய உயிரினங்கள். அதில் மனிதர்கள் உட்பட நடந்து செல்லக்கூடிய உயிரினங்கள். விலங்குகள், மனிதர்கள், நடந்து செல்லக்கூடிய உயிரினங்கள். விலங்குகள் அதனுடைய பசியை அது தான் தேடிக்கொள்ளும். வீட்டில் வளர்க்கின்ற பூனைகளுக்கும் நாய்களுக்கும் நாம் உணவு வைக்கலாம்.
காட்டில் வளரக்கூடிய உயிரினங்கள் அதனுடைய பசியை அது தீர்த்து கொள்ளும். அது இயற்கையின் அடிப்படையில் விளங்குவது, இயற்கையின் அடிப்படையில் வளர்கின்ற உயிரினங்கள். ஒரு புலிக்கோ கரடிக்கோ சிங்கத்துக்கோ போய் நம்ம பசிக்கு உணவு கொடுக்க முடியாது. ஜூவில் வேணால் மிருக காட்சி சாலையில் வேணாலும் அவங்க உணவை கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் காட்டில் வளர்கின்ற விலங்குகளுக்கு யார் பசியை போக்குவது? இறைவன். நம்ம கண்ணால் பார்க்குறோம், ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு பசிக்கு, நம்மளால் உதவ முடியல. அப்போ இறைவனிடம் முறையீடு செய்ய வேண்டும். இறைவா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, எங்கள் தந்தையாகிய வள்ளற்பெருமானே, இந்த உயிர் பசியால் வாடுகிறதே, கருணை உள்ளம் படைத்தனாலா நீ அந்த பிராணிக்கு நீ பசியை போக்கிவிடு என் தந்தையை என்று கூறினால் இறைவன் பசியை போக்கி விடுவார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஜீவகாருண்ய ஒழுக்கம், இறைவனிடம் முறையீடு செய்ய வேண்டும். இப்போ ஜீவர்களுக்கு பசி வந்தால் அந்த பசியை போக்க வேண்டும். பர ஜீவகாருண்யம். ஒரு மனிதனுக்கு பசி வந்தால் நிலைகள் எப்படி இருக்கும்? முதல்ல மயக்கம் வரும். அப்புறம் அறிவு மங்கும், கண்கள் பார்வை குறையும், கைகால்லாம் நடுங்கும். இந்த நிலைகள் மனிதனுக்கு ஏற்படும். கைகால் நடுங்கும், கண் பார்வை மங்கும், ஐம்பொறிகளும் ஐம்புலங்களும் தடுமாறும். பசி என்பது ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. பசிக்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரனுக்கு பசி வந்தால் அவன் பசியை தீர்த்து கொள்வான். ஒரு ஏழை, முடியாத நிலையில் இருக்கின்ற ஒரு ஜீவன் பசி வந்தால் அந்த பசியை நாம் போக்க வேண்டும். அந்த பசியை போக்குவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு ஒட்டிய சுத்த சன்மார்க்கத்தின் நெறியோடு சைவ உணவை கொடுக்க வேண்டும். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று கூறினார். ஒருத்தர் பசியோடு இருக்கிறான், பிரியாணி கேட்குறான், மாமிச உணவு கேட்குறான்னா அது வாங்கி கொடுக்க முடியாது, வாங்கி கொடுக்கவும் கூடாது. அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். மற்ற மதங்களிலும் சமயங்களிலும் மார்க்கங்களிலும் எதை வேணாலும் உணவை அன்னதானம் பண்ணுவார்கள். ஆனால் சுத்த சன்மார்க்க நெறியை கொண்டவர்கள் சைவ உணவை மட்டும்தான் பசிக்கு உணவை கொடுக்க முடியும். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய எல்லா உயிரினங்களுக்கும் பசி உண்டு. அதோடு மட்டுமல்ல, தாவரங்கள் உட்பட விலங்குகள் எல்லாவற்றிற்கும் பசி உண்டு. அதனுடைய நிலைகளை அறிந்து பசியை போக்க வேண்டும். ஜீவர்களுடைய பசி நிலையை அறிந்து பசியை போக்குவதற்கான வழியை தேட வேண்டும். இப்போ சபைகள் வச்சிருக்காங்க, இங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், பசிக்கு சாப்பாடு கிடைக்குன்னு போயிடுவாங்க. சபைகள் வைக்காத இடத்தில், சபைகள் வைத்து நடத்துகிறவங்க இந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னு பசியோடு இருக்கிறவங்களுக்கு தெரியும், பசியோடு போகிறாங்க, பசிக்கு உணவு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க இல்லையா? அப்போது அவங்களுக்கு எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எல்லா உயிரும் ஒன்று தான் பசியை பொறுத்த மட்டில். அதனால் விளக்கங்கள் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வரியை சொல்கிறேன்னா, பசிக்கு மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும், பசியை மட்டும்தான் போக்கணும். அவங்க யார், புறவினத்தாரா அகவினத்தாரா என்ற விளக்கங்களை நம்ம பின்னால் போக போக பார்க்க போகிறோம். இப்போ நிலையை தொடங்குகிறோம், அவ்வளோதான். பசினா என்ன, ஜீவர்களுக்கு எப்படி பசியை போக்குவது. அப்போ அந்த பசிக்கு, அந்த ஜீவனையுடைய பசியை போக்கும்போது அவன் எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த மார்க்கத்தை சார்ந்தவன், எந்த சமயத்தை சார்ந்தவன், எந்த ஜாதியை சார்ந்தவன் என்று பார்க்கக்கூடாது. பசியை போக்க வேண்டும். சைவ உணவை கொடுத்து பசியை போக்க வேண்டும். அதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். பசியை போக்கிவிட்டு அந்த ஜீவனுக்கு பசி போயிடுச்சவனுக்கு, அப்போ இந்த பசியை போக்குவதற்கு நம்ம என்ன செஞ்சோன்னா அந்த ஜீவனுக்கு சொல்லணும். அது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்போ இறைவனை பற்றி சொல்ல வேண்டும். அருட்பெருஞ்சாண்டவர் ஒரு கடவுள் இருக்கிறார்ப்பா, அவர் பசியை போக்க சொன்னார், உங்கள் பசியை போக்கிட்டோம். அதே நேரத்தில் நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும் சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஜீவனுக்கு அறிவு விளங்கும். பசியோடு வந்த ஜீவனுக்கு அறிவு விளங்கும். ஒரு மனுஷன் பசியோடு வராப்பில் ஒரு மனிதன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பசியை போக்கி விடுகிறோம். பசியோடு இருக்கும்போது அவன் அறிவு மங்குகிறது, கைகால் நடுங்குகிறது, என்ன செய்யணும்னு நமக்கு தெரியல. பசியில் சில தவறுகளும் செய்வாங்க, திருடுவாங்க. இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம பசியை போக்குறோம் இல்லையா? அப்போ அந்த பசியை போக்கும்போது அவன் மனதார, அதாவது வயிறு நிறைய உண்டு நிம்மதி அடைகிறான். அந்த பசியை நீக்கிய பிறகு அவனுக்கு அறிவு விளங்கும். அந்த நேரத்தில் சுத்த சன்மார்க்க நெறிகளை அவனிடம் சொல்ல வேண்டும்.
சாப்பாடு போடும்போது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் சாப்பாட்டுக்கு தான் வரான், பசியோடு வரான். பசி வந்து விட்டால் என்னென்ன துன்பங்கள் வரும் என்பதை இன்னும் பின்னால் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிலையில் இருக்கும்போது அவனிடம் எதுவும் கொடுக்க, பசியப்பா வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சைவ உணவுகளை கொடுத்து அவனை பசியை போக்க வேண்டும். போக்கிட்டு அவனுக்கு சொல்லணும். அப்போ அவனுக்கு அறிவு விளங்கும். சுத்த சன்மார்க்க நெறிகளை சொல்ல வேண்டும். சுத்த சன்மார்க்கம் எப்படி வளர்றது? அப்போ அவன் அறிந்து கொள்வான். சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கிறது, அதிலே தான் இந்த ஜீவகான ஒழுக்கத்தும் நடக்கிறது என்பது அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த நிலையில் இருக்கும்போது அதே நேரத்தில் ஆடு மாடு கோழி போன்ற உயிரினங்களுக்கும் பசி உண்டு. அது பசியை போக்கிக் கொள்வதற்கு இரையை தேடிக்கொள்ளும். வீட்டில் வளர்க்கின்ற ஆடு மாடு கோழிகளுக்கு வீட்டிலே உணவு வைப்பார்கள். ஆடு மாடுக்கு புல்லு போடுவாங்க, கோழிகளுக்கு தானியங்கள் போடுவாங்க. இது வீட்டில் நடக்கிறது. காட்டில் இருக்கின்ற உயிரினங்கள் விலங்குகளுக்கு அதனுடைய பசியை அது போக்கிக் கொள்ளும். அது இயற்கையின் அடிப்படையில் இறைவனுடைய அருளால் அது நடக்குது என்பதை தெளிவாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். அப்படி அதனால்தான் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பாவிக்க வேண்டும் என்று நமது இறைவன் வல்லப்பமன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்ல, பசியினுடைய முக்கியத்துவம் யார் யாருக்கு செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். முதியவர்கள், கண் பார்வை இழந்தவர்கள், செவி அதாவது கேளாதவர்கள், இப்படி ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எங்கேயும் போய் உணவை தேட முடியாது. சப்போஸ் ஒரு இடத்துல உணவு கிடைக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட சில பேர் அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்போ அவங்க பசியோடு வாடுகிறார்கள். அதை அறிந்து அவர்களுக்கு பசியை போக்க வேண்டும். இப்போ சில பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வீலரில் கொண்டு போய் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. ஏனென்றால் பசி, பிணி, தாகத்தையும் தீர்க்க வேண்டும். உணவு கொடுக்கும்போது தாகத்தையும் தீர்க்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நான் பார்க்குறோம், சில பேர் நல்ல முறையில் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களை மனதார நாம் வாழ்த்துகிறோம். இறைவன் அருள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். காரணம், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது. அந்த நிலையில் இருக்கும்போது முதியவர்கள், இந்த மாதிரி கண் பார்வை இழந்தவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், உடல் அங்க உறுப்புகளை இழந்தவர்கள், இவர்களை உணவிற்காக இயங்கும் போது அவர்களுடைய பசியை போக்குவதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அவங்களை பசியை கண்டிப்பாக போக்கணும். பரஜீவகாருண்யம் ஆன்மலாம் அடையணும்னா பசி தவிர்த்தல் ஒன்று தான் இருக்குங்க. இறைவனுடைய அருளை நேரடியாக பெறுவது. ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுளின் வழிபாடு. இந்த நிலையில் இருக்கும்போது இப்போ பசியோடு ஒருத்தர் வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த விசாரணையும் அவங்ககிட்ட செய்யக்கூடாது. எந்த விசாரணையும் பசின்னு கேட்குறாங்க நம்மகிட்ட ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு செய்ய போகிறோம். முடியலைன்னா இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்க போகிறோம். இறைவா, ஒரு ஜீவன் என்கிட்ட பசின்னு கேட்குது, என்னால் முடியவில்லையே, நீ செய் இறைவானா இறைவன் கண்டிப்பாக செய்வார். அப்போ நம்மளால் பசிக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு பசியை நீக்க போகும்போது அவனிடம் எந்த விசாரணையும் பண்ணக்கூடாது. அது சுத்த சன்மார்க்க நெறிக்கு விரோதமானது, முரண்பாடானது. எதையுமே விசாரிக்கக்கூடாது. அதன் பிறகு அந்த சாப்பிட்ட பிறகு அவங்ககிட்ட சொல்லணும். சுத்த சன்மார்க்க நெறிகளை சொல்ல வேண்டும். இறைவன் யார் என்று சொல்ல வேண்டும். இதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இதை வல்லப்பமானவர்கள் 6ஆம் திருமுறையிலே ஒரு பாடலிலே கூறியிருப்பார். அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே அந்த பாடலுடைய விளக்கங்களே நம்ம பார்த்துருக்கோம். ஜீவகாருண்யம் ஒழுக்கம் வரும்போது எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டியது நமது கடமை. அருள் விளக்க மாலை 37வது பதிகத்தில் 71வது பாடலில் சொல்லுவார், உயிர் கொலையும் புலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர். உறவினத்தார் அல்லர், அவர் புற இனத்தார். அவருக்கு பயிர்ப்பு உறும் ஓர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிய. அப்பா மகன்கிட்ட சொல்றார். அருப்பெருஞ்சாண்டவர் தன் மகனிடம் சொல்கிறார், மகனை, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நீ உருவாக்கி விட்டாய். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் விளக்கங்கள் எல்லாம் உனக்கு புரியும். ஆனால் நீ எப்படி பசி ஆற்ற வேண்டும்? உயிர் கொலை செய்கிறவர்கள், புலால் சாப்பிடுபவர்கள், மாமிசம் சாப்பிடுபவர்கள், இவர்கள் எல்லாம் நம்முடைய உறவினர்கள் இல்லாட்டாலும் கூட, எப்படி சொல்றாரு பாருங்க, மகன்கிட்ட சொல்றாரு, இவர்கள்லாம் நம்ம உறவினர்கள் அல்ல.
அப்படி என்றால் இவர்கள் சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, புற இனத்தார்கள். சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சாடிக்கொண்டு அதன் நெறிமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருப்பவர்கள். இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களை துன்புறுத்துகின்ற, அவர்களை இழிவுபடுத்துகின்ற பயிர்ப்பு என்று சொல்றார்கள். பயிர்ப்பு என்பது ஒரு அபலமான ஒரு நிலை. பயிர்ப்பு என்பது ஒரு அபலமான ஒரு நிலை, கீழ்நிலையில் இருப்பது. அப்போ இங்க பயிர்ப்பு என்பது அவர்களை அவஸ்தைப்படுத்தக்கூடிய, அவர்களை துன்புறுத்தக்கூடிய, வாட்டி எடுக்கக்கூடிய அந்த பசியை மட்டும் நீ செய்ய வேண்டும், பசியை மட்டும் போக்க வேண்டும். அதனால்தான் தர்மசாலை உருவாக்கப்பட்டது என்பதை ஏற்கனவே நான் அருப்பெருஞ்ஜோதி ஆண்டவருடைய திருவிளையாடலிலே நான் கூறியிருக்கிறேன். தர்மசாலை என்பது பசியை போக்குவ மட்டுமல்ல, பசியையும் போக்க வேண்டும். அதே நேரத்தில் தர்மசாலை என்பது சுத்த சன்மார்க்க நெறியை அவங்களுக்கு சொல்ல வேண்டும். சாப்பிட்டு வெளியே வராங்கல்ல, அப்போ சொல்லணும். இப்போ அருப்பெருஞ்சோதி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, சுத்த சன்மார்க்கத்தினுடைய தலைவன், அவர் தான் இறைவன். சைவ நெறியில் இருக்க வேண்டும், எந்த உயிர்களையும் கொலை செய்யக்கூடாது, மாமிச வகைகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அதனால இந்த பாடலில் சொல்கிறாரு. அதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு நான் கூற வேண்டும், அது எனது கடமை. அப்பா மகன்கிட்ட சொல்கிறாரு, அருப்பெருஞ்சாண்டவர் பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, மகன்கிட்ட, பிள்ளை பெருமான்கிட்ட, மகனே, உயிர் கொலையும் புலால் சாப்பிட்றவர்களும் எல்லாம் நம்ம உறவினர்கள் கிடையாது, சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அவங்க சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தவர்கள். இருந்தாலும் அவர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த அபத்த நிலைகளை சுமந்து கொண்டிருக்கிறானே, பசி என்ற கொடுமை. வயிறு பற்றி கொண்டு எரியுமே, பசி வந்துவிட்டால் நெருப்பு போன்று அவன் வயிறு எரியுமே, அந்த நெருப்பை அணைக்க வேண்டும். அதற்காகவது நீ சாப்பாடு போடு, பசியை தீர்த்துக்கொள், பசியை அவனுடைய பசியை தீர்ப்பாயாக பரிந்து மற்றை பண்பு உரையேல் நண்பு உதவேல், இங்கே நயப்பொரு சுத்த சன்மார்க்க அவர் அடையளவும் இதுதான் நம் ஆணை என்று எனக்கு நவின்ற அருள் இறையே. எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்க. நீ சாப்பாடு மட்டும் போட்டா போதாது, சாப்பாடு போடணும், பசியை போக்க வேண்டும். அவன் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம் நம்ம கேட்கக்கூடாது, எந்த விசாரணையும் பண்ணக்கூடாது. விசாரிக்காமல் முதல் அவனுடைய பசி என்ற நெருப்பை அணைக்க வேண்டும், பசியை போக்க வேண்டும். பசியை போக்கிவிட்டு மகன்கிட்ட சொல்றாரு, உலக மக்களுக்கு சொல்ற மாதிரி இந்த பாடல் அப்படி கன்வெர்ட் பண்ணணும். மகன்கிட்ட சொல்றாரு, மகன் பாடல்ல உலக மக்களுக்கு சொல்றாரு. அவங்கிட்ட நட்பு வைக்கக்கூடாது, டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அவன்கிட்ட நட்பு வைக்கக்கூடாது, கேட்க மாட்டான். பண்பான வார்த்தைகள் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் குணம் அவங்ககிட்ட இருக்கும். இது எப்போ வரைக்கும் நடக்கணும், எப்போ அவனுக்கு நன்மை செய்யணும், எப்போ அவனை நட்பாக வச்சுக்கணும்னா அவன் சுத்த சன்மார்க்கம் வர்ற வரைக்கும். சொல்றாரு இங்கே, நயப்புறு சன்மார்க்கம் அவர் அடையளவும் இதுதான். அவன் சுத்த சன்மார்க்கத்தை வர்ற வரைக்கும் அவனை நீ இப்படியே வச்சுக்கோ. அப்போ இறைவனுடைய அருளை பெற முடியுமா? முடியாது. சுத்த சன்மார்க்கத்தை வந்தால் தான் இறைவனுடைய அருளை பெற முடியும். இப்போ சொல்லிட்டு சொல்றாரு, அவன் சுத்த சன்மார்க்கத்தை வர்ற வரைக்கும் நீ இதை தான் செய்யணும், இது என்னுடைய கட்டளை. இறைவன் மகனிடம் கூறுகிறார், மகன் உலக மக்களுக்கு கூறுகிறார், உலக மக்களே, நீங்கள் எந்த ஜாதி மதம் சமயங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உயிர்களை கொலை செய்திருந்தாலும் சரி, புலால் சாப்பிட்றவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் பசியை தீர்ப்பது எனது கடமை. உலக மக்கள் சொல்ற பசியை தீர்ப்பது எனது கடமை, அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதே நேரத்தில் உங்களுக்கு இறைவன் அருள் வேண்டுமா, இறைவனுடைய அருள் வேண்டுமா, நீங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு வர வேண்டும். இது என் தந்தை எனக்கு இட்ட கட்டளை என்று கூறுகிறார். கூறிவிட்டு அடுத்த நிலையில் பாருங்க, ஒரு ஜீவனை கொன்று அந்த மாமிசத்தை சமைத்து மற்றொரு ஜீவனுக்கு உணவாக கொடுப்பது, அந்த உணவை கொடுத்து பசியை போக்குவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அல்ல. தெளிவாக சொல்லிட்டாரா? பசின்னு நினைச்சோடனே போய் மாமிசத்தால் செய்யப்பட்ட உணவுகள் எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடாது. அது சுத்த சன்மார்க்க நெறிக்கு முரண்பாடானது, கடவுள் அருளுக்கு முரண்பாடானது. அது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அல்ல. ஒரு உயிரை கொன்று அந்த உடம்பை சமைத்து அந்த உணவை இன்னொரு உடம்பை காப்பாற்றுவதற்காக நீ கொடுக்கக்கூடாது. அது பசியை போக்குவது அல்ல, ஜீவகாருண்ய ஒழுக்கம் அல்ல என்பதை
இது கடவுளுக்கும் சம்மதம் அல்ல என்பதை தெளிவாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்சிவமே. புரியுது உங்களுக்கு? இந்த கொலைன்னு வரும்போது அந்த தலைப்பில் நம்ம நிறைய விளக்கங்களை பார்க்க போகிறோம். இறைவன் எப்படி சொல்கிறப்ப நம்ம பசியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். கொலைன்னு வரும்போது அதனுடைய தலைப்பில் அந்த விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஆக இப்படியெல்லாம் ஜீவகாணி ஒழுக்கத்தில் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலிய செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் கடவுளின் அருளை பெற முடியாது. அவர்களுக்கு ஆன்ம விளக்கம் வெளிப்படாது. இப்போ ஆன்மலவன் நம்ம பார்க்கணும். அதை நம்ம தனியாக பார்க்க போகிறோம். பசியை மட்டும் பார்த்துட்டு ஜீவகாணி ஒழுக்கங்களை பார்த்துட்டு தான் நம்ம ஆன்மலாபத்துக்கு போக முடியும். எனக்கு ஜீவகாணி ஒழுக்கம் தெரியாமல் மக்களுக்கு சொல்லாமல் ஆன்மலாபம் சொன்னால் புரியாது. அப்போ இந்த ஆன்ம விளக்கம் அவங்களுக்கு வெளிப்படாது. ஏன் இதை சொன்னார்? ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் இது அத்தனையுமே சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருப்பது. தவம் இருப்பது அதை மகாதேவங்களிலே தெளிவாக சொல்லுவார். கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலீடு ஊசி மேல் காலை ஊன்றி பொற்புறமை உணவின்றி உறக்கமின்றி எலும்பு புலர்ந்து எழுப்பட, அதாவது தூக்கம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் பசியோடையும் இருந்துக்கிட்டு எலும்பு தெரிகிற மாதிரி இருந்துக்கிட்டு ஒத்த காலில் நிற்கிறான். கீழே நெருப்பு போட்டி ஊசி பலகையை போட்டு ஒத்த காலில் நிற்கிறான். இறைவனை பார்க்க முடியாது. அதான் சொல்றாங்க தவம், விரதம், ஜபம். ஜபம் என்பது மற்ற மதங்களில் நடப்பது, தியானம் மற்ற மதங்களில் நடப்பது. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அங்கே இறைவனுடைய அருளை பெற முடியாது. அப்ப இறைவனை அருளை பெற வேண்டும் என்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் சுத்த சன்மார்க்க நெறிகளை பின்பற்றி இருக்க வேண்டும். சொல்லிட்டு சொல்லுவாரு, இப்போ எப்படி ஜீவகாருண்யம் பண்றது அதை விலைக்கு சொல்ல வேண்டும். இப்போ ஒரு ஏழை நிலையில் இருக்கின்ற சம்சாரிகள், ஒரு மனிதன் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறான். அவன் எப்படி பசியை போக்க முடியும்? நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், சிந்தனை பண்ணணும். இப்போ ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டு அன்றாட வேலை செய்து கொண்டு ஒரு சம்சாரி, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளோட வாழ்றாங்க. அவன் எப்படி ஜீவகாருண்ய ஒழுக்கம் பண்ண முடியும்? அவனுக்கே பசியை போக்கிக் கொள்ள பணம் இல்லை, புரியுது உங்களுக்கு? வசதி இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் உரையாடி அவர்கள் சாப்பிடுகின்ற, அதாவது ஒரு 4 கிளாஸ் அரிசி போட்டு பொங்குறாங்க, அதில் ஒரு அரை கிளாஸ் எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். இறைவன் சொல்றார் அந்த நிலையை. அப்போ ஒரு வாரத்துக்கு அந்த அரிசி சேமிப்பாக, வாரத்துக்கு ஒரு நாள் சைவ நிலையில் இருந்து கொண்டு அந்த உணவை சமைத்து, அந்த சைவ உணவை, தாவர உணவை பசியோடு இருக்கின்ற முதியோர்கள், காதுகளாதவர்கள்ட்ட தேடி போய் கொடுக்கணும். அது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதை சொல்றாரே, ஏழ்மை நிலையில் உள்ள சம்சாரிகளின், அதாவது குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்கள் தங்களுடைய தாய், தந்தை, பிள்ளைகள், மனைவி மற்றும் உறவினர்களை பசியில் துன்பப்பட வைத்துவிட்டு மற்றவர்களுக்கு பசியை போக்கும் வகையில் செயல்படக்கூடாது. நீ பசியை போக்கணும். அதனால உன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பசியோட வச்சுக்கிட்டு அவங்கள பசியில் துன்புறுத்தி வச்சுட்டு மற்றவங்களுக்கு நீ பசியை போக்கணும் அவசியம் இல்லை. இறைவன் பார்த்துக் கொள்ளுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வீட்டில் இருக்கிற தாய் தந்தைக்கு சாப்பாடு போடாம, கட்டின மனைவிக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போடாம நீ மற்றவங்களை பசியை போக்க உனக்கு என்ன லாபம்? உனக்கு கிடைக்காது. அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ சம்சாரிகள், கஷ்டப்படுற சம்சாரிகள் தங்கள் வருமானத்திற்கு ஏற்றபடி செலவு செய்து அதில் மிச்சம் வைத்து, அதான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எளிமைன்னு சொல்றாரு. வாழ்க்கையை எப்படி எளிமையாக வாழணும், தங்களுடைய வரவுக்கு ஏற்றபடி செலவுகள் செய்து அதிலே மிச்சம் வைத்து ஜீவகாருண்யத்தை பண்ண வேண்டும். உன்னால் பண்ண முடியலையா, வருத்தமே பட வேண்டாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஒரு பசியோடு இருக்கின்ற ஜீவனுக்கு என்னால் பசியை போக்க முடியவில்லையே, நீ பார்த்துக்கொள் என்று விண்ணப்பம் வைத்து விட்டு சொல்லுங்கள். அது உத்தமமானது. கடன் வாங்கி ஒரு பசியை போக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இறைவன் சொன்னது, நான் சொன்னதல்ல. விளக்கங்கள் உண்டு. இதை மக்களிடம் சொல்ல வேண்டும். பசியை எப்படி போக்க வேண்டும், அந்த நிலைகள் எல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த நிலையில் அதோடு மட்டுமல்ல,
இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சாப்பாடு இருக்குது, மற்றவங்க வந்துட்டாங்க, பசியோடு வராங்க, அவங்களுக்கு ஜீவகாரியம் பண்ணணும். அதே சமயம் தங்களை நாடி வந்த அயலார்களுக்கு இப்போது வசதி இல்லை, இந்த நிலையை சொல்கிறாரு. இப்போ ஓரளவுக்கு வசதி இருக்குது, சாப்பிட்டுட்டீங்க, வீட்டில் சாப்பாடு இருக்குது. அப்போது அங்கே பசியோடு தங்களை நாடி வந்த அயலார்களுக்கு பசியை போக்காமல் தன் குடும்பத்தின் பசியை போக்குவதும் கூடாது. தங்களுக்கு தேவைக்கு மிஞ்சின அளவு இருக்கின்ற உணவை தன்னை தேடி வந்த அயலார்களுக்கு, பசியோடு வந்தவர்களுக்கு பசியை போக்க வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் எப்படி இவனுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இதையெல்லாம் மனதில் வைத்து சம்சாரிகள் குடும்ப செலவுகளை கூடுமான அளவை சிக்கனமாக செலவு செய்து எளிமையாக வாழ்ந்து நீங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இறுதியாக ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிவிட்டு மீதியை நாளை பார்க்க போகிறோம். அதாவது பசியினால் துன்பப்படுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதாவது ஏற்கனவே சொன்னது போல எந்த சமயம், எந்த மதம், எந்த ஜாதியம் என்று விசாரிக்காமல் முதலில் பசியை போக்க வேண்டும். அவர்கள் பசி நீங்கிய பின் அவர்களுக்கு சுத்த சன்மார்க்கத்தின் நெறிகளை போதிக்க வேண்டும். அதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்கிறார். பசியோட வரான், அப்போ அவனுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பசியை போக்கிய பிறகு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அவங்களிடம் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால்தான் இயற்கை உண்மை விளக்கமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற முடியும். அவங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அப்போ சுத்த சன்மார்க்கனுடைய நெறியும் சொல்லியாச்சு, பசியையும் போக்கியாச்சு, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் நிலைநாட்டியாச்சு. இது மூணு ஒரே நேரத்தில் நடக்கணும். ஜீவகாருண்யமும் செய்யணும், அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமாக இருக்கணும், அவனுடைய பசியை போக்கிய பிறகு சுத்த சன்மார்க்க நெறிகளை சொல்லணும், இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நிலையை, அவருடைய அருளையும் சொல்ல முடியும். சொல்லணும். சொன்னாதான் இப்படியெல்லாம் இருந்தால் நீ அரைவனுடைய அருளை பெற்றுவிடலாம் என்ற நிலையை கூற வேண்டும். ஆக இந்த மாதிரி ஜீவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் எப்படி பசியை போக்க வேண்டும் என்ற நிலையை வல்லப்பெருமானவர்கள் தெளிவாக அருளியிருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, இன்று நிறைய இருக்குது. பசியை பேசணும்னா நம்ம ஏற்கனவே அருட்பெருஞ்சாண்டவருடைய திருவிளையாடலை பார்க்கும்போது 1 மணி நேரம் பேசுகிறோம். அது பாடல்களின் விளக்கமாக சொல்ல வரும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும், நேரம் இருக்கிறது, அது சொல்ல வேண்டியிருக்கிறது, அதை சுருக்க முடியாது. ஆனால் மற்ற விஷயங்களை சுருக்கமாக மக்களுக்கு சொல்லலாம். பசியினுடைய நிலையை இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி நாளையும் தொடரும். எனவே அன்பர்களே, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதை இறைவனுடைய அருளால் அருளப்பட்டது என்றும், சுத்த சன்மார்க்க நெறியில் இருந்து கொண்டு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் அருளிய அந்த விளக்கத்தை இந்த வள்ளலார் ஊழியர் உங்களுக்கு விளக்கமாக கூறியிருக்கிறேன். எனவே அன்பர்களே, பசியோடு வருகின்ற ஜீவர்களுக்கும் சரி, உங்களை நாடி வருகின்ற உயிரினங்களுக்கும் சரி, உணவை தேட முடியாத உயிரினங்கள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உயிரை தேட முடியாத உயிரினங்கள்னா, ஒரு கால் அடிபட்டு ஒரு நாய் தெருவில் வருது, உணவை தேட முடியவில்லை, அந்த நாய்க்கு பசியை போக்கலாம். அதே மாதிரி உயிரினங்கள், பூனை, கண்ணால் பார்க்குறோம் இல்லை, அந்த நிலையில் இருக்கும்போது அந்த உயிரினங்களுக்கு நாம் உணவு கொடுக்கலாம். என்னதான் உயிரினங்கள் தங்களுடைய உணவுகளை தேடிக்கொள்ளும் என்றாலும் கூட, இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த உயிரினங்களுக்கும் உணவை கொடுக்க வேண்டும். பறவைகள் ஒரு பறவை பறக்க முடியல, உங்கள் காம்பவுண்டில் நிற்குது, உங்கள் வீட்டுக்கு முன்னால் நிற்குது, நீங்கள் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. உங்களை தேடி வருகின்ற உயிரினங்கள், பறவைகள், ஒரு 2 தானியங்களை போட்டால் அது கொத்தி சாப்பிட்டு போயிடும், அதனுடைய பசி நீங்கிடும். அப்போ அந்த உயிரினங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சோம்னா தாகத்தை தீர்த்தணும். பசியை போக்குகின்றவர்களுக்கு தாகத்தை தீர்ப்பது பெரிய விஷயம் அல்ல. ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. பசிக்கும் பிணிக்கும் தொடர்பு உண்டு, பசிக்கும் தாகத்துக்கும் தொடர்பு உண்டு, பசிக்கும் இச்சைக்கும் தொடர்பு உண்டு, பசிக்கும் எளிமைக்கும் தொடர்பு உண்டு. பயம் தனிப்பட்ட நிலையில் இருப்பது, அதை நம்ம பின்னால் விளக்கமாக பார்க்க போகிறோம். பசியினுடைய நிலைமையும் நம்ம இன்னும் தொடரும். இன்னும் பதிவுகள் நிறைய போட வேண்டியிருக்கு. பசியினால் வர வேண்டிய உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே நம்ம கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இறைவன் உரைநிலை பகுதியிலே அருளியிருக்கிறார் என்றாலும் கூட எல்லாருக்கும் படிக்க வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? அப்போது அந்த விளக்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும்.
அந்த நிலையில் இந்த வள்ளலார் ஊழியன் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பசியினுடைய கொடுமை எப்படி இருக்கும்? உயிர்களை ஏன் கொலை செய்யக்கூடாது? ஒரு உயிர் கொலை செய்தால் எவ்வளவு அந்த ஜீவன் அவசரப்படும்? இந்த நிலைகள்லாம் நம்ம பின்னால் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பசியினுடைய நிலையை இது இன்று முடிவடைகிறது, தொடர்ச்சி நாளையும் வரும் என்பதை கூறிக்கொண்டு, அன்பர்களே, நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து சைவ நெறியில் இருந்து கொண்டு இறைவனை வணங்கி மகாமந்திரம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருப்பெருஞ்சோதிய மகாமந்திரத்தை கூறி அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகிய ஜோதியை வணங்கி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று இறைவன் தயவாலயம் கண்ணையாலையும் வாழ்த்தி இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி.